கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த வீடியோவை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும். அதாவது நம்ம இந்த வட மாநிலங்களில் கிறிஸ்தவ போதகர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டு தேவையில்லாமல் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் நடத்தப்படும் தாக்குதல்கள், அநேக காரியங்கள், தேவாலயங்களில் நடைபெறும் இந்த அசம்பாவிதங்கள், இவை எல்லாவற்றையுமே நம்முடைய சேனல்ல போட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம், மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இதை பார்க்கிற அநேக மக்கள் இப்படிப்பட்ட நியூஸ் அநேக மீடியாக்கள்ல வாரதில்லை, ஆனால் வட மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை உங்கள் சேனல் மூலமாக எங்களால் பார்க்க முடிகிறது என்று அநேக மக்கள் சொல்லுகிறார்கள். இதனை பார்த்து அங்கு ஊழியம் செய்கின்ற மக்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் இதற்காக வெளியிடுகிறீர்கள், இது தேவையில்லாத ஒரு வேலை, கிறிஸ்தவர்கள் அங்கு படும் துன்பத்தை நம்ம மற்ற மக்களுக்கு எடுத்து காண்பிப்பது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்கிறார்கள். நம்ம இதுல யாருக்குமே ரிப்ளை கொடுக்க விரும்பல, ஆனால் ஒரு சில காரியங்களை நாம் சொல்ல வேண்டும். வட மாநிலங்கள் தமிழ்நாடை போல அல்ல. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நம்ம ஒரு சேஃப் சோன்ல இருந்துட்டு கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்திலையும் இதே போன்றுதான் இருக்கிறார்கள் என்று நாம் நினைப்பது அது தவறு. நம்ம இந்த ஆங்கிளில் வட மாநிலங்களை பார்ப்பது அது முற்றிலும் தவறு. வட மாநிலங்களில் இந்த அளவிற்கு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டால் கூட அந்த மக்கள் கிறிஸ்துவை விட்டு அவர்கள் பின்மாறவில்லை. அவங்களை சிறைச்சாலையில் தேவையில்லாத பொய் புகார்களை அளித்து அவர்களை அடைத்தாலும் கூட அங்குள்ள மக்கள் உறுதியாக நிற்கிறார்கள். அநேக காணொளிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவிக்கிறார்கள், கிறிஸ்துவிற்காக வைராக்கியமாக நிற்கிறார்கள். இவைகள் எல்லாமே நமக்கு ஒரு சாட்சிகள். ஆகவே இதனை பார்க்கிற நீங்கள் கண்டிப்பாக வட மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நம்ம இந்த காணொளிகளை வெளியிடுகிறோமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. நீங்கள் பார்த்திருக்க முடியும், எந்த ஒரு மீடியாக்களிலும் இந்த செய்திகள் வருவதில்லை. கிறிஸ்தவ மீடியாக்களில் மட்டும்தான் இந்த செய்திகள் வருகிறது. அநேக மக்கள் வெவ்வேறு சமூக வலைதளங்களிலேயும் இந்த செய்திகளை அனுப்புகிறார்கள். அநேக மக்கள் நமக்குமே இந்த செய்திகளை அனுப்புகிறார்கள். அதனைத்தான் நம்ம இதில் வெளியிடுகிறோமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. மறுபடியும் நம் சொல்வது ஒன்றுதான், இதை பார்க்கிற மக்கள் சரி இன்றைக்கு என்ன நியூஸ் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ போதகரை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து முன்னாள் எம்எல்ஏ என்று சொல்லப்படும் ஒரு நபர் அந்த போதகரை கன்னத்தில் அறைகிறார். அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த போதகரை மிக கடுமையாக தாக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அங்கு கிறிஸ்தவர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதனை பார்த்து கொந்தளித்த கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இதில் உள்ள உண்மை தகவல்களை பார்த்து நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களுக்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜஸ்தான் மாநிலத்தின் அல்வார் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் நிதிஷ்குமார் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ போதகர், அவர் தேவனுடைய ஊழியத்தை அந்த பகுதியில் செய்து கொண்டு வருகிறார். அங்கு பல்வேறு மக்களுக்கு சுவிசேஷம் உரைக்கிறார். பல ஊழியங்களை அவர் அங்கு செய்து வருகிறார். இந்நிலையில் இவரை பற்றி ஒரு புகாரை இந்த மதவாத கும்பல்கள் வைக்கிறார்கள். அது என்னவென்றால், இவர் அங்குள்ள பிற மதத்தை சார்ந்த மக்களை மதம் மாற்றுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் வைக்கிறார்கள். நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா நியூஸ்லையுமே நம்ம பார்த்திருப்போம். எந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும்தான் இந்த மதவாத கும்பல் வேண்டுமென்றே வைத்து மதம் மாற்றம் தடை சட்டத்தின் கீழ் இந்த கிறிஸ்தவர்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திட்டமிட்ட ஒரு அஜெண்டாவோடு இவர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்த நிதிஷ்குமார் என்று சொல்லப்படுகிற இந்த போதகர் இவர் மதம் மாற்றத்தில் ஈடுபடுகிறார் என்று இவர் மீது புகார் அளித்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் இவர் எந்த பகுதியில் ஊழியம் செய்கிறாரோ அந்த பகுதிக்கே சென்று இவரை மிக கடுமையாக தாக்குகிறார்கள். குறிப்பாக ஒரு பெண்மணி அந்த போதகரை எட்டி உதைக்கும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அவை எல்லாவற்றையும் நம்ம வெளியிடுகிறோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதில் என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்றால்,
இந்த போதகரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கைது செய்து நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்துவதற்காக அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கு வந்த கயன் தேவ் அஹூஜா என்று சொல்லப்படுகிற ஒரு நபர், இவர் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். இவர் அந்த பகுதிக்கு வந்து காவல்துறையினரின் கண் முன்பாக இருக்கும் அந்த போதகரை கன்னத்தில் அறைகிறார். இதனை அந்த காவல்துறையினரும் தடுக்கவில்லை, அவர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி வட மாநிலங்களில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. நமக்குமே அதனை பார்க்கும்போது அதிர்ச்சியாகவும் உள்ளது, ஒரு பக்கத்தில் வேதனையாகவும் உள்ளது. ஒரு போதகர் ஊழியம் செய்கிற இடத்தில் சென்று அவரை மிக கடுமையாக தாக்கி அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்த அந்த சமயத்திலையும் ஒரு நபர் மிக துணிச்சலாக அந்த போதகர் மீது கை வைக்கிறார், அவரை அறைகிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை என்பதை நாம் உணர வேண்டும். இவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ என்று சொல்லப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் எம்எல்ஏவாக இருந்து என்னெல்லாம் செய்திருப்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு ஒரு மதவெறி பிடித்த ஒரு நபராக இவர் காணப்படுகிறார். அங்கு நிற்கும் காவல்துறையினரும் இவரை தடுக்கவில்லை. இப்படிப்பட்ட நபர்களை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோவை பார்க்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பாக அந்த போதகருக்காக ஜெபிக்க வேண்டும். அவர் மீது வைக்கப்பட்டுள்ள அந்த பொய் புகார்கள் இவற்றிலிருந்து அவர் விடுதலையாக வேண்டும். மிகப்பெரிய அளவில் அந்த ஊழியர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். இது மட்டுமல்லாமல் சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. நாம் ஏற்கனவே ஒரு காணொலியில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஞாயிறு ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மதவாத கும்பல்கள் கிறிஸ்தவர்களை மிக கடுமையாக தாக்கிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். ஒரு சில புகைப்படங்களையும் நாம் பார்த்திருந்தோம். கிறிஸ்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் இருக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். இந்த விவகாரம் சத்தீஸ்கரில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைந்து அங்குள்ள முக்கியமான சாலையில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள். அங்கு காயமடைந்திருந்த அந்த கிறிஸ்தவர்களின் புகைப்படங்களை தங்கள் கைகளில் ஏந்தி எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அங்கு நடத்தப்படும் கொடுமைகள் இவை எல்லாவற்றையும் சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அவர்களை தடுக்கும் அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. जबरदस्त भीड़ और मसीह समाज में आक्रोश का माहौल है। भयानक 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 भीड़ है यहाँ पे मसीहों का। यहाँ देख सकते हैं प्रभाकर। आज करते हैं कब आप मसीह के चर्च में आज रे बाबू, अरे भाई अंदर का आवेदन पर उसमें पहुंचाते एक बार पढ़ ले तो आगे बस्तर अपना जाता तो बस्तर क्षेत्र में अपना घूमे अपना महाराज की साई मामला ते थोड़ा दिक्कत नहीं है, केवल एक स्थिति पे यीशु मसीह मानता तो तुम्हें कल्याण कार्ड देबो. இந்த காணொளியில் இரண்டு செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். ராஜஸ்தானில் அந்த போதகருக்கு எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை, ஒரு அவமானம் நடைபெற்றுள்ளது. இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அவர் மீது கை வைத்த அந்த நபர் அவர் கைது செய்யப்பட வேண்டும். இதுவே நம்மளின் கோரிக்கை. அநேக விஷயங்களில் கிறிஸ்தவர்கள் மன்னித்துதான் செல்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் இவ்வளவு தீவிரமாக நடக்கும்போது சட்டம் கண்டிப்பாக தன் கடமையை செய்ய வேண்டும். அதுதான் நம்மளின் எண்ணமாகவும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் சத்தீஸ்கரிலும் கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதனை பார்க்கிற நாம் கண்டிப்பாக இவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களின் பாதுகாவலுக்காக, குறிப்பாக நம் வட மாநிலங்களில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வரும் நம்முடைய சொந்தங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அநேக கருத்துக்களை சொல்லலாம். அங்கு சென்று பார்த்தால்தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்தாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கிறார்கள் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஜெபிப்போம். இந்த தகவல்களை கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் பார்த்து ஜெபிப்பதற்கு அது இதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.